அனைவருக்கும் ஆண்மநேய அன்பு வணக்கம். அன்பர்களே, இன்றைய பொழுதில் ஊற்றெழும் கண்ணீர் என்ற தலைப்பில் சில கருத்துக்களை பார்ப்போம். அதற்கான ஒரு சிறு கதையையும் பார்ப்போம். விவேகானந்தரை ஒரு முறை அவரின் தாய்மாமன் ராமகிருஷ்ண பரமஹம்சரிடம் அழைத்து சென்றார். நரேன் ராமகிருஷ்ணனிடம் கடவுளை நீங்கள் கண்டிருக்கிறீர்களா என்று கேட்டார். கண்டிருக்கிறேன் அப்பா என்றார். உன்னை என் முன் காண்பது போலே அடர்த்தியான உணர்வுடன் கண்டிருக்கிறேன் என்றார். கடவுளை யாரும் காணலாம், கண்டு அனுபவிக்கலாம். உன்னோடு பேசுவது போல் அவனிடம் பேசலாம். ஆனால் யாரப்பா இதற்கு முயற்சி செய்கிறார்கள் என்று அழுத்து கொண்டார். மனைவி, மக்கள், சொத்து, சுகம் முதலியவைகளை நினைத்து வெள்ளம் போல் கண்ணீர் சிந்துகிறார்கள். ஆனால் கடவுளை நினைத்து யாரப்பா கண்ணீர் சிந்துகிறார்கள் என்று கூறினார். ஒருவன் அந்தரங்க சுத்தியுடன் கதறி கதறி அழுதால் அவனை காணலாம் என்றார். அப்போதுதான் நரேந்திரனுக்கு தன் தவறு புரிந்தது. எப்படி அழுதால் உன்னை பெறலாமே என்ற கருத்து அவர் நினைவுக்கு வந்தது. வள்ளற்பெருமான் நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அழுதால் கடவுளை காணலாம் என்று கூறுகிறார். அதுபோலவே நரேந்திரன் இந்த கருத்துக்களை கேட்டபொழுது மனம் நெகிழ்ந்து கடவுளை காணலாம் என்ற முடிவிற்கு வந்தார். நாமும் முயற்சி செய்வோம், கடவுளை அடைவோம், அவரோடு பேசி பழகுவோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வெற்றி நிச்சயம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி.